டக்ளஸின் இறுதி முடிவு, சிவிகேயை அழைக்கும் கருணா. அடுத்தடுத்து தொடரும் அதிர்ச்சிகள், பதற்றத்தில் எம்ஏ சுமந்திரன். மட்டக்களப்பில் ஹிஸ்புல்லா சாணக்கியன் சந்திப்பால் பெரும் குழப்பம். கருணாவை எதிர்த்தவரை கட்சியிலிருந்து வெளியேற்றினார் எம்ஏ சுமந்திரன். தமிழ் தேசியத்தின் இறுதி சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டது தமிழரசு கட்சி. இலங்கையில் அரங்கேறிய போர்க்குற்றங்கள், அனுரவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. தமிழரசு கட்சியின் யாழ் மேயர் தொடர்பில் சிபிகே வெளியிட்ட அறிவித்தல். தையிட்டி பகுதியில் போராட்டம் மேற்கொண்ட போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக செய்திகள். தொடர்பென விரிவான செய்திகள். நேற்றைய தினம் ஊடகங்களில் பெரும்பாலும் வெளியாகியிருந்த செய்திகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுக்கும் தீர்மானத்தை பொறுத்துத்தான் வன்னியில் அதனுடைய பிரதிபலிப்புகள் வெளியிடப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானத்தின் வீட்டில் இடம்பெற்ற சந்திப்பின் போது டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஊடக பேச்சாளர் சுரேன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறித்த சந்திப்பின் போது தற்போது கஜேந்திரகுமார் கூட்டணியின் நிலைமைகள் தொடர்பிலும் அவர்களிடமுள்ள கருத்துக்கள் தொடர்பிலும் செல்வம் அடைக்கலநாதன் கலந்துரையாடியுள்ளார். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் சுமந்திரனின் கூற்றுப்படி பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அமைப்போம் என செல்வம் அடைக்கலநாதன் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பின்னர் தமிழ் தேசிய அரசியல் தரப்பில் பல்வேறு திருப்பங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளக அரசியல் நடவடிக்கைகளால் சர்ச்சைகளும் விமர்சனங்களும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக ஸ்ரீதர் தியேட்டரில் நடந்த சிவிகே மற்றும் டக்ளஸின் சந்திப்பு என்பது தமிழர் பரப்பில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் பதற்றத்தில் இருப்பதாக ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா ஆகியோரின் சந்திப்புக்கு மட்டக்களப்பில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த எதிர்ப்பு மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட சந்திவெளி பகுதிகள் நேற்று ஏற்பட்டது. மட்டக்களப்பில் அமைந்துள்ள சாணக்கியனின் அலுவலகத்தில் ஹிஸ்புல்லா சட்டத்தரணி ஒருவரை சந்திக்க திட்டமிட்டார். இந்த சந்திப்பை சாணக்கியன் ஏற்பாடு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழரசு கட்சியின் அதிகார மட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த கட்சிக்குள் வந்து சேர்ந்தவர்கள். தமிழரசு கட்சியில் என்ற பொறுப்புகளில் இருக்கின்ற அநேக மாணவர்களுடைய கடந்த கால வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வரை அவர்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இருந்திருக்காது. கொழும்பில் சிங்கள ஏகாதிபத்தியத்தோடு இரண்டர கலந்து வாழ்ந்து வந்தவர்கள். ஆல்பர்ட் துரையப்பா தமிழின விடுவுக்கு எதிராக அடக்குமுறையை பிரிவித்த போது அவருடன் தோளோடு தோள் நின்று அவரை உற்சாகப்படுத்தியவர்கள். தமிழின படுகொலையாளிகளோடு இணைந்து தேர்தலில் போட்டியிட்டவர்கள் இவர்கள் தான் இன்று தமிழரசு கட்சியை வழிநடத்துகிறார்கள். பின்வாசல் வழியாக தமிழரசு கட்சிக்குள் நுழைந்து அந்த கட்சியின் தூண்களை ஒன்றொன்றாக அகற்றி ஒரு தற்காலிக வெற்றிடத்தை கட்சிக்குள் உருவாக்கிவிட்டு பின்னர் அந்த கட்சியை முற்றிலும் ஆக்கிரமித்து வைத்துள்ளவர்கள்தான் இன்றைய நிர்வாகிகள். கட்சியின் தூண்களாக இருந்த பிறரை அவர்கள் தமிழரசு கட்சியை விட்டு வெளியேற்றியுள்ளனர். குறிப்பாக ஒரு காலத்தில் தன்னுடைய உயிரை துச்சம் என மதித்து கருணாவை தீவிரமாக எதிர்த்தவர்கள் இன்று கட்சியை விட்டு வெளியேற்றி வைத்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆணவத்தை விடுத்து அரவணைப்பே தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் என தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தை தமிழரசு கட்சி கோட்டை விடுகிறது என டெலோ தரப்பு அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க பல தடவைகள் தமிழரசு கட்சியோடு ஜனநாயக கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசீனப்படுத்தப்பட்டன. இதன் பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இது சாதாரணமாக ஏற்படுத்தப்படவில்லை. பல விட்டுக் கொடுப்புகள் அரவணைப்பின் அடிப்படையில் தான் சாத்தியமானது. இதன் பின் தோன்றிய அரசியல் சூழ்நிலை மாற்றங்களில் வன்னி நிலப்பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் சபைகளை வலுப்படுத்துகிற நிலைப்பாடு பற்றி பேசவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதன் பிரகாரம் திங்கள் மதியம் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் அலுவலகத்தில் அந்த கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது வன்னியின் அரசியல் சூழ்நிலை பற்றி கலந்துரையாட முற்பட்ட போது யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கான பதில் நடவடிக்கை வன்னியில் அமையும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார். உங்கள் கருத்துக்கள் பயனற்றவை. வன்னியில் அதிக சபைகளை ஆளும் தரப்பு கைப்பற்றும் நிலை காணப்படுகிறது. பல சபைகளில் தனியொரு கட்சியாக ஆசனங்களை பெற்றுள்ளார்கள்.
தமிழ் தேசிய பரப்பினர் இணைந்து செயலாற்றாவிட்டால் இந்த சபைகளை ஆளும் தரப்பிடம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மேலும் கிழக்கு மாகாணத்தில் மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளை தோற்றுவிக்கும் என்றும் தெரிவித்தோம். பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஜேர்மன் வலியுறுத்த வேண்டும் என ஜேர்மனுக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பிலிப் பீரிஸ் கோரிக்கை விடுத்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியபூர்வ விஜயமாக ஜேர்மனுக்கு செல்ல உள்ளார். இந்நிலையில் ஜேர்மனுக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்துக்கான பணிப்பாளர் பிலிப் பீரிஸ் அறிக்கையொன்றினூடாக இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இலங்கையின் உள்நாட்டு போருக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பொறுப்புக்கூறலின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதோடு சாட்சிய சேகரிப்பு செயல்முறையை நிறுவியுள்ளது. எனினும் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் இதுவரையான செயற்பாடுகளை பொறுத்தவரை அதன் முந்தைய அரசாங்கத்திடமிருந்து வேறுபட்டதாக தெரியவில்லை. இதன்படி போர்க்குற்றங்களில் தொடர்புடைய முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளை பாதுகாத்து பேரவையின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ளது. 30 வருட யுத்தத்தின் போது கொலைகள், சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை உட்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெற்றுள்ளன. எனினும் இதற்காக வழங்கும் உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் இருந்து இலங்கை இன்னும் தவறி வருகிறது. இதில் குறிப்பிடத்தக்க பிரச்சினை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசுக் கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கட்சி மட்டத்தில் யாழ் மாநகர சபை மேயர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரும் யாழ் மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு இம்மானுவேல் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ் மாநகர சபைக்கான மேயர், துணை மேயர் தெரிவுகள் எதிர்வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் இடம்பெற்ற போராட்டத்தில் பங்கு பற்றிய தமிழ் மக்களை தாக்குவதற்கு திட்டம் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியானதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறு கோரி நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரையை அகற்ற கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் நேற்று ஆரம்பமான நிலையில் 2வது நாளாக தொடர்ந்தது. இந்நிலையில் போராட்டம் இடம்பெற்ற தையிட்டி பகுதியில் அதிக காவல்துறையினர் குவிக்கப்பட்டதோடு நீத்தாரை பிரிவுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் பங்கு பெற்றும் தமிழ் மக்களை தாக்குவதற்கு திட்டம் தீட்டப்பட்டதாகவும் அது தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எம்மை யார் பயமுறுத்தினாலும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான எமது போராட்டம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் என்பதை தென்பகுதி சிங்கள பௌத்த மக்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறோம் என MK சிவாஜிலிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார்.